the fig tree. நாம் ஒரு இடத்திலே பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அத்தி மரத்தை சபித்தார் என்று. The tree had green leaves. அந்த மரத்திலே பச்சை இலைகள் இருந்தது. And Jesus went looking for fruit, expecting fruit. ஆண்டவர் அந்த இடத்திலே அந்த கனிகளை எதிர்பார்த்து அந்த மரத்திற்கு போகிறார். But when he went close, he couldn't find anything. ஆனால் அந்த மரத்தை நெருங்கி பார்த்த பொழுது அந்த இடத்திலே கனிகள் காணப்படவில்லை. And specifically it says it wasn't the season for fruit. அது அந்த கனி கொடுக்கிற காலமாய் இல்லாதபடியினால் என்று அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. So the green leaf represents identical marks of a believer. அந்த பச்சை இலைகள் என்பது ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளங்களுக்கு ஒப்புணையாய் இருக்கிறது. Church attendance, ஒரு சபைக்கு எல்லா வாரமும் வருவது, everybody talks good, எல்லா மனிதர்களும் அவனை பற்றி நல்ல பெயரை பெற்றிருப்பது, every day listening to daily devotion, ஒவ்வொரு நாளும் அந்த தின தியானத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். But when God comes, will he find that fruit? ஆனால் தேவன் வரும்பொழுது அவர் கனிகளை பார்க்க முடிகிறதா? God the Father expects fruit from us. பிதாவாகிய தேவன் நம்மிடத்திலிருந்து கனிகளை எதிர்பார்க்கிறார். We see Jesus pleading there also. அந்த இடத்தில் கூட ஆண்டவர் தேவனை நோக்கி கெஞ்சுகிறதை பார்க்க முடியும். For you and for me. உங்களுக்காகவும் எனக்காகவும். Lord, one more year, allow it so that this tree will bear fruit. பிதாவே இன்னும் ஒரு வருடம் அனுமதி, இது கனி கொடுக்கும் என்று அவர் கேட்கிறார். Your name and my name can be there. உங்களுடைய பேரும் என்னுடைய பேரையும் நாம் அங்கு போட்டுக் கொள்ளலாம். And saying, Lord, one more year, this tree will bear fruit. ஆண்டவரே இன்னும் ஒரு வருடம் இந்த மரம் கனி கொடுக்கும். Yeah. God has given us a time frame for each one of us. நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு கால அட்டவணையை வைத்திருக்கிறார். அவகாசத்தை கொடுத்திருக்கிறார். God has given us time to bear that fruit unto him. அவருக்கென்று கனி கொடுக்கும்படியான ஒரு அவகாசத்தை, நேரத்தை கொடுத்திருக்கிறார்.